கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி இந்த நாள் நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்த நாள். ஆகஸ்ட் 15 நாளே சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுகிற நாள். சுதந்திரம் கிடச்சிருச்சு. ஆனால் என்னுடைய புருஷன் வீட்டில் நான் வாழ போன இடத்துல எனக்கு சுதந்திரம் இல்லை. நான் வேலை செய்கிற இடத்துல யாருமே என்னை சுதந்திரமாக வேலை செய்ய விடலை. ஊழியம் செய்கிற இடத்துல என்னை சுதந்திரமாக ஊழியம் செய்ய விடலை. யாரோ ஒருத்தர் என்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க கண்ட்ரோல்லையும் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் நல்லா ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவாக செய்து நல்லது செய்யணும்னு நினச்சா அதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. நானும் என்னென்னமோ முயற்சி எடுக்கிறேன். இன்றைக்கி நான் சிறையிருப்பில் தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஒரு அழகான மங்கள வார்த்தை. உபாகமம் 8:10. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இன்னும் நீங்கள் எந்த தேசத்தில் இருந்துட்டு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் அந்த தேசம் நல்ல தேசம்னு சொல்லி பழகுங்க. அது ஆண்டவர் உனக்கு கொடுத்த தேசம். நீ அமெரிக்காவில் செட்டிலாக இருக்கலாம், ஜெர்மனியில் செட்டிலாக இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், யூகேயில் இருக்கலாம், துபாயில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், புர்னேயில் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, முதல்ல உங்களுக்கு அந்த தேசத்தில் ஆண்டவர் தான் கொண்டு போனார்ன்ற ஒரு நம்பிக்கை வேணும். ரெண்டாவது, கொண்டு போன ஆண்டவர் அந்த தேசத்தில் ஒன்று ஆசீர்வாதமாக வைப்பார்ன்ற நம்பிக்கை உனக்கு வேணும். அதான் இந்த வசனம். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அப்படின்னா, ஆண்டவரே என்னை இந்த நல்ல தேசத்தில் கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல பதவியை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நல்ல தேசத்தில் எனக்கு சுதந்திரம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீ யாரெல்லாம் உங்கள் தேசத்தை அற்பமாக எண்ணாமல் அந்த தேசத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறீங்களோ அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு இனிக்கும். இன்னொரு வசனத்தில் நான் படிச்சிருக்கிறேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ குடியிருக்கிற தேசத்துக்காக அந்த தேசம் நல்லா இருக்கணும்னு நீ ஜெபம் பண்ணியன்னா அந்த தேசமும் அந்த ஜனங்களும் நல்லா இருக்கும் பொழுது அதன் நிமித்தம் நீ அது கூட சேர்ந்து நல்லா இருப்ப. அப்போ தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம இருக்கிற தேசத்தை நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேசம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் முதல்ல நினைக்கணும். அந்த தேசத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். அப்பொழுது அந்த தேசம் நல்லா இருக்கும்பொழுது அதோடு சேர்ந்து நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு இந்த வசனத்தின்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல இந்திய தேசத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் குடியிருக்கிற தேசத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் குடியுரிமை பெற்ற தேசத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பொழுது துதிகளின் மத்தியில் இறங்கி வருகிற ஆண்டவர் உங்கள் மத்தியில் வந்து அந்த தேசத்தில் உனக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். ஏன்னா நல்ல தேசத்திற்காக நான் துதிக்கிறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்பொழுதே வாழ்க்கை நல்லாயிட்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார். நல்ல தேசத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி உங்கள் தேசத்திற்காக நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததும் உங்கள் கண்களுக்கு புலப்படாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை காண்பீர்கள். நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் குடியுரிமை பெண்டிங்கில் இருக்குன்னு அது ஆண்டவர் தருவார். குடியிருக்கிற தேசத்தில் வேலை கிடைக்கலன்னு ஆண்டவர் தருவார். குடியிருக்கிற தேசத்தில் நல்ல வீடு கிடைக்கலன்னு ஆண்டவர் தருவார். இனி அந்த தேசத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் கேத்தரின் ஜெனிஷா ஃப்ரம் திருநெல்வேலி 14/5/2025 அன்று இரவு ஒளிபரப்பு செய்யப்பட்ட சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய தேவ செய்தி நிகழ்ச்சியின் போது சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் மூலமாக கொடுத்த மங்கள வார்த்தை, நீ எதிர்பார்த்து விரும்பி வந்த காரியங்கள் ஆண்டவராலே நிறைவேறிற்று, உன் கண்ணீரின் ஜெபங்கள் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு ரெபேக்காவுக்கு நல்ல ஈசாக்கை கொடுத்த தேவன் எனக்கும் நல்ல கிங்ஸ்டன் என்கிற மணமகனை கொடுத்தார். 14/7/2025 அன்று திருமண நிச்சயதார்த்தமும் செப்டம்பர் 4ஆம் தேதி 2025 அன்று திருமணம் நடத்த தேதியும் குறித்துள்ளார்கள். கர்த்தர் செய்துள்ள இந்த நன்மைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல லைஃப் பார்ட்னருக்காக உம்மை துதிக்கிறோம்.
நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். நல்ல கற்பத்தின் கனிகளுக்காக, பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். நல்ல வரங்களுக்காக, அபிஷேகத்திற்காக உம்மை துதிக்கிறோம். தந்த நல்ல வீட்டுக்காக, நல்ல ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக்குகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் எனக்கு நல்லது நடக்கலேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு நல்லது நடக்கட்டும். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நன்மை நடக்கட்டும். என்னுடைய சரீரத்தில் எந்தெந்த உறுப்புகள் கெட்டு போயிருந்தால் அந்த உறுப்புகளையும் கர்த்தர் இன்றைக்கு நல்ல உறுப்புகளாக, புதிய உறுப்புகளாக மாற்றி என் பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசை தாரும். நீர் கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு பிறகு நாங்கள் சுதந்திரமாய் நாங்கள் குடியிருக்கிற தேசத்திலே வாழ, வேலை செய்ய, உழைக்க, முன்னேற வழி திறந்து தாரும். இந்த நாளிலும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை சொன்னபடி ஆசீர்வதிப்பாருங்கிற வார்த்தை நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.